இலக்கிய செயலில் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, கார்த்திகிட்ட எவ்வளவோ சொல்கிறாங்க ஜானகி. ஆனால் கார்த்தி நம்பவே இல்லை. போதும் நிப்பாட்டுங்கம்மா. ஆனால் நீங்கள் இப்படி இருப்பீங்கன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க என்ன என்னென்ன கஷ்டப்பட்டான் தெரியுமா, என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா. ஆனால் நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு என்னமோ அவங்களுக்கு ஃபேவராக பேசுகிறீங்க. அப்போது நீங்களும் அதுக்குலாம் உடந்தையாமா? அப்போது உங்களுக்கு சொந்த பையனை விட பணம் காசு தான் முக்கியமாக போச்சுல. பணத்துக்கு ஆசைப்பட நீங்களும் இப்படி போய் சொல்கிறீங்க. சே, உங்களை அம்மா சொல்கிறது எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குமா. இதுக்கு மேலே இங்கே நான் ஒரு நிமிஷம் இருக்க போகிறதில்ல. நான் இப்போயே கிளம்பி எஸ்எஸ்கே சார் வீட்டுக்கு போகிறேன். உங்களை நம்பி வேஸ்ட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி கிளம்பலான்னு திரும்பும்போது ஜானகி கார்த்தி கையை பிடிச்சி இழுத்து பல்லான்னு வர விட்றாங்க. போதும் நிப்பாட்றா, நானும் பார்த்துட்ருக்கேன். சின்ன பையன் சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கே. யாரை பார்த்து என்னடா பேசிகிட்டு இருக்க? ஃபஸ்ட்டு உனக்கு என்ன நடந்துச்சுன்னு முழுசாக தெரியுமாடா? நானும் நீ புரிஞ்சு பண்ணு பொறுமையாக போயிட்டு இருந்தா நீ புரிஞ்சுக்கிற மாதிரி தெரில. ஏண்டா இவ்வளோ பேச்சு பேசுகிறியே அப்படின்னு சொல்லி ஜானகி நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஆனால் இருந்துமே கார்த்தியால் நம்ப முடியாமல் சந்தேகத்தில் நிற்கிறான். உடனே இலக்கியா சொல்கிறாங்க, என்ன கார்த்தி, இன்னும் நம்பிக்கை வரவே இல்லையா? இப்போ என்ன, நாங்கள் சொல்கிறது உண்மை நிரூபிக்கணும் உனக்கு, அவ்வளோதானே? இப்போ பார் கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா எஸ்எஸ்கேவுக்கும் தாட்சாயினிக்கும் கால் பண்ண சொல்லி ஃபோன் பண்ணுறாங்க. உடனே பார்த்தா நம்ம தாட்சாயி தான் ஃபோன் எடுக்கிறாங்க. ஃபோன் எடுக்கவும், என்ன தாட்சாயினி, என்ன பண்ணுற, சந்தோஷமாக இருப்பேன்னு சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி தெரியுது. சாப்பிடு, நீ நல்லா சாப்பிடு. ஏன்னா இதுதான் நீ கடைசியாக சாப்பிட்ற வீட்டு சாப்பாடாக இருக்கும். நாளைக்கு காலையில் கோர்ட்டில் கௌதமை கடத்தல் கேஸில் தீர்ப்பு சொல்ல போகிறாங்கல்ல. அப்போது நீ நினச்சிட்ருக்க கௌதம் தான் கார்த்தியை கடத்தான்னு சொல்லி எல்லாரும் நம்ப வச்ச மாதிரி கோர்ட்டில் இருக்க ஜட்ஜி நம்ப வச்சுருவோம். அவரும் கௌதமை ஜெயிலே போட்டுவார்னு நினச்சிட்ருக்க. ஆனால் அது நடக்க போகிறது கிடையாது. கார்த்தியை நான் காப்பாற்றிட்டேன். எஸ்எஸ்கேன்னு சொல்லியிருப்பாரு அவன்கிட்ட. ஏய் இலக்கியா, என்ன சொல்கிற? ஆமாண்டி, நீ நாகு வச்சு கார்த்தியை கடத்தினது அடைச்சி வச்சது எல்லாமே எனக்கு தெரியும். அது இல்லாமல் கார்த்தி நான் இப்போ காப்பாற்றிட்டேன். நாகும் இப்போ என் கஷ்டத்தில் தான் இருக்கான். அவனும் திருந்திட்டான். நாளைக்கு கோர்ட்டில் நான் எஸ்எஸ்கே சாரும் தாட்சாயி மேம் சொல்லி தான் கார்த்தியை கடத்தினேன். கார்த்தி நான் தான் கடத்தி வச்சுருந்தேன். கௌதம் சாருக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. எல்லாத்தையும் பணம் அவங்க தான் சொல்லி நாகும் நாளைக்கு அப்ரூவலாக மாதிரி கோர்ட்டில் சொல்ல போகிறான். அவன் சொல்கிறது ஒரு சாட்சினால் உன் வாழ்க்கையே தலைகீழாக மாறப்போகுது. நீ நினச்சியே கௌதமை பழிவாங்கத்துக்கு இதுதான் காரணம். கார்த்தி மூலிமா கௌதமை ஒரே தடவை ஜெயிலில் போட்டு அடைச்சிடலாம். இதுக்கப்புறம் பிஸ்னஸில் நமக்கு எதிரியே இருக்க மாட்டான் அப்படின்னு என்னெல்லாம் தெளிவாக பிளான் பண்ணேன். எல்லா பிளானையும் காலி பண்ணுறதுக்கு தாண்டி நான் இப்போது நாகு ரெடி பண்ணியிருக்கேன். இதனால் இன்னும் ஆட்டம் பழிக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்ல, இலக்கியா இங்கே பாரு, அப்படி மட்டும் பண்ணாத, வேணாம். ஏன்னா வேணாம், வேணாம் இலக்கியா, நான் சொல்கிறது கேளு. போதும் நிப்பாட்டி, என் புருஷனை பழிவாங்கத்துன்னு என்னெல்லாம் பண்ணேன். இங்கே பாரு, நான் திரும்ப சொல்கிறேன், கார்த்தியை கடத்தின எனக்கு கார்த்தியை கொண்டதுக்கு எவ்வளோ ஆகிடும். வேணாம் இலக்கியா, என்கிட்ட மோதாத நீனு. போதும் நிப்பாட்டி, எதாக இருந்தாலும் நாளைக்கு கோர்ட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இலக்கியா ஃபோன் வச்சுறாங்க. கார்த்தி யோசிக்கிறான். தாட்சாயி சொன்ன வார்த்தையை கார்த்தி மனசுக்குள்ளே பெரிய ஒரு புயலே அடித்து வீச மாதிரி இருக்குது. அப்போது என்னை கடத்துனது அந்த எஸ்எஸ்கே தானா? நாம தப்பாக நினச்சிட்டோமா அப்படின்னு கார்த்தி ஃபீல் பண்ணுறான். ஜானகி ஒன்று, என்ன கார்த்தி போதுமா, இப்போயாச்சும் நம்புறியா? அவள் என்ன சொன்னா பார்த்தியா? கார்த்தி கடத்தி வச்சிருந்த எனக்கு அவனை கொலை பண்ண எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னு கேட்குறா. இப்போயாச்சும் மரமால் ஏறினுச்சா? பாவண்டா இலக்கியா, அவனை உன்னை காப்பாற்றுனதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்தியமா தனியாளா? அவளை போய் என்னென்ன பேச்சு பேசுகிற அப்படின்னு சொல்லி ஜானகி சொல்ல, கார்த்தி ஒன்று, என்னை மன்னிச்சுக்கம்மா, என்னை மன்னிச்சுங்க நீ, நான் தான் எல்லாத்தையும் சரியாக புரிஞ்சுக்கல, என்னை மன்னிச்சுங்க நீ அப்படின்னு சொல்ல. நான் ஒன்று, கார்த்திக் சார், நான் தான் அப்பயே சொன்னல, நான் உண்மையாலுமே எஸ்எஸ்கே ஆள் தான். ஆனால் என் பொண்ணுடைய வாழ்க்கையவே மேடம் தான் மீட்டு கொடுத்துருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன், நான் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ நல்லவனாகி உங்களை ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு நாகு சொல்கிறான். இந்த பக்கம் பார்த்தா எஸ்எஸ்கேவை பார்த்து தாட்சாயி, எஸ்எஸ்கே எப்படி நடந்துச்சு, இது எப்படி கோட்டை விட்டீங்க? அந்த நாகு பார்த்தீங்களா என்ன பண்ணி வச்சுருக்கான்னு சொல்லிட்டு கார்த்தியை கொண்டு போய் அந்த இலக்கியத்தை ஒப்படைச்சிட்டான். இப்போ எல்லாமே போச்சு, எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. நான் போட்டு திட்டம் எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. இந்த கார்த்தியை கடத்தி வச்சுக்கிட்டு அது மூலிமா கௌதமை நிரந்தரமாக ஜெயிலில் இருக்க வைக்கணும் அப்படின்னு என்னெல்லாம் பிளான் பண்ணியிருந்தேன். என்னுடைய எல்லா திட்டமும் வீணாக போச்சு. எப்படி எஸ்எஸ்கே விட்டீங்க? ஏன் விட்டீங்க? அவனை முடியலன்னா அங்கேயே கொண்டுக்க வேண்டியது தானே? கொண்டுருந்தா கூட இதுக்கு காரணம் அந்த கௌதமன் சொல்லி கௌதமை ஜெயிலில் இருக்க வச்சிருக்கலாமே. இப்போது எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. ஏன் எஸ்எஸ்கே இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி தாட்சாயி பயங்கர கோமா எலுக்கிறத அடித்து உடைக்கிறாங்க. அப்போ நாளைக்கு கோர்ட்டில் அந்த இலக்கியா கார்த்தி ஒப்படைச்சிட்டா நாங்கள் சாட்சி சொல்ல போனாமே, எல்லாத்துக்கும் காரணம் நாம தான் சொல்லிட்டு அப்போ சாட்சி சொல்லிட்டா நாளைக்கு கௌதம் வெளியே வந்துடுவான். அப்போது நாம் ஜெயிலுக்கு போகணுமா? முடியாது எஸ்எஸ்கே, முடியாது. அது அப்படி நடக்கவே கூடாது, நடக்க விட மாட்டேன். என்னால் ஜெயிலுக்கெலாம் போக முடியாது எஸ்எஸ்கே. ஏதாவது பண்ணுங்க எஸ்எஸ்கே,
ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு தாட்சாயணி பயங்கர கோமா பேசுகிறாங்க. எஸ்எஸ்கே ஒன்று இரு தாட்சாயணி, ஏதாவது ட்ரை பண்ணுறதா தாட்சாயணி, என்ன பண்ண போறீங்க எஸ்எஸ்கே, எப்படி கோட்டை விட்டீங்க, எப்படி கோட்டை விட்டீங்கன்னு கேட்குறேன். இல்லை தாட்சா, நம்ம எதிர்பார்க்குற நேரத்தில் அந்த இலக்கியா என்னமோ பண்ணி முடிச்சிட்டா. போங்க எஸ்எஸ்கே, என்கிட்ட காரணம் சொல்லாதீங்க, என்னால் ஜெயிலுக்குலாம் போக முடியாது. எனக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், ஜெயிலுக்கு போகிறது விருப்பம் இல்லை. ஒன்று அப்படி ஜெயிலுக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் இப்போ தற்கொலை பண்ணி இறந்துருவேன் அப்படின்னு சொல்லி தாட்சாயணி பயங்கரமாக பேசுகிறாங்க. எஸ்எஸ்கே, தாட்சாயணி நான் சொல்கிறது கேளு தாட்சாயணி அப்படின்னு தாட்சாயணி சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாரு. அப்போ தான் 2 பேர் திரும்பும்போது அஞ்சலியை பார்க்குறாங்க. அஞ்சலி எஸ்எஸ்கேவும் தாட்சாயணி பேசின எல்லாத்தையும் கேட்டாங்க. அஞ்சலி இப்படி கண் கலங்கி நிற்கிறாங்க. தாட்சாயணி எஸ்எஸ்கே பார்த்து பார்க்குறாங்க. எஸ்எஸ்கே, ஐயோ தாட்சாயணி, இதுக்கு தான் கொஞ்சம் பொறுமையாக இருந்துச்சு அஞ்சலி பேர் எதுவும் கேட்டா அப்படின்னு சொல்லிட்டோம். அஞ்சலி ஒன்று, ஏப்பா அப்படி பண்ணீங்க, ஏமா அப்படி பண்ணீங்க, உங்கள் 2 பேரும் நான் எந்த அளவுக்கு நம்பினேன், ஆனால் என்னையவே ஏமாற்றிட்டீங்களே, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்ல எஸ்எஸ்கே டக்குன்னு தெளிவாயிட்டு, அஞ்சலி நீ தப்பாக புரிஞ்சுக்காத, எல்லாத்தையும் பண்ணது உனக்காக தான், போதும் நிப்பாட்டுங்கப்பா, எனக்காகவா, எதுக்காக என்ன பண்ணீங்க, எனக்காக என்ன பண்ணி எனக்காக. ஐயோ அஞ்சலி, கார்த்தியை கடத்தினா எப்படி கௌதம் ஜெயிலுக்கு போயிடுவான், கௌதம் ஜெயிலுக்கு போயிட்டா கௌதம் வந்து கார்த்தியை கடத்தம் தான் ஜெயிலுக்கு போனான்னு சொல்லி அதை ஒரு காரணமாக வச்சு சொத்து எல்லாத்தையும் உன் பேருக்கு மாற்றிடணும், அதுதான் உங்கள் அம்மாவுடைய பிளானு தெரியுமா, அதுக்காக தான் இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து கார்த்தியை கடத்தினது, அதை தெரியாமல் நீ வார்த்தையை விட்டுறாத அப்படின்னு சொல்ல அஞ்சலி உனி பணம்னு சொன்னதும் அப்படியே திரும்ப மனசு மாறிடுது. அம்மா உண்மையாலுமாம்மா அதுக்காக தான் பண்ணீங்களா அப்படின்னு கேட்க தாட்சாயணியும், ஆமாம் அஞ்சலி அதுக்காக தான் எல்லாம் பண்ணினேன், ஆனால் கடைசியில் இலக்கியா உள்ளே புந்து காரியத்தையே கெடுத்துட்டா, நான் கரெக்டாக சொன்ன நாகுவை இப்போது அவள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டா, அவனும் கார்த்தியை கொண்டு போய் இப்போது இலக்கியாட்ட ஒப்படைச்சிட்டான். நாளைக்கு கோர்ட்டில் கேஸ் வரும்போது அந்த நாகு எல்லாத்தையும் பண்ண சொல்லி நான் தான் சொல்லி அவன் சாட்சி சொல்ல போகிறான், அப்படி மட்டும் சாட்சி சொல்லிட்டானா அதுக்கப்புறம் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுமே, அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாமல் போயிடுமே அப்படின்னு இங்கே தாட்சாயணி புலம்புறாங்க. எஸ்எஸ்கே நிற்கிறாரு. அஞ்சலி ஒன்று, ஏம்மா அந்த நாகு எப்படி அவனா மாறினான், அவன் பொண்ணு அந்த இலக்கியா ஏதோ விபத்துலேருந்து காப்பாற்றிட்டானான், அதனால இப்போ நல்லா மாறிட்டான் அப்படின்னு சொல்ல, ஏம்மா அப்போது நாம் அவன் பண்ண கடத்திட்டோம்னா அதை வச்சு மிரட்டி அந்த நாகுவை நமக்கு ஃபேவராக சாட்சி சொல்லலாம்ல, அப்போ அவன் சாட்சி சொல்லுவான்லம்மா அப்படின்னு சொல்லவும் தாட்சாயணி ஒன்று எஸ்எஸ்கே பார்த்து, எஸ்எஸ்கே அஞ்சலி சொல்லிட்டு கரெக்டு தான் எஸ்எஸ்கே, எதனால் நான் நாகு மாறினானோ அதை வச்சு அவனை பிளாக் பண்ணலாம், போங்க எஸ்எஸ்கே நம்ம ஆளுங்களை கூப்பிட்டு நேராக போக சொல்லுங்கள், அந்த நாகோடைய குடும்பத்துக்கு போயிட்டு அவன் பொண்ணு பொண்டாட்டின்னு எல்லாரையும் கடத்த சொல்லுங்கள், கடத்தி அவனுக்கு ஃபோன் அடிச்ச மாதிரி சொல்லுங்கள், விஷயத்தை சொல்லுங்கள், சொன்னால் கண்டிப்பாக அந்த நாகு நமக்காக சாட்சி சொல்லுவான் எஸ்எஸ்கே அப்படின்னு சொல்ல எஸ்எஸ்கே ஒன்று, அஞ்சலி உண்மையிலேயே நீ எனக்கு பெரிய உதவி பண்ணியிருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு தன் ரவுடி பர்சன் கால் பண்ணுறான். எஸ்எஸ்கே கால் பண்ணி உடனே போய்ட்டு நாகு குடும்பத்தை லாக் பண்ணுங்கள், லாக் பண்ணி நாகுவை நமக்கு ஃபேவராக பேசுறதுக்கான வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி எஸ்எஸ்கே புதுசாக திட்டம் போடுறான். ஸோ எஸ்எஸ்கே போகிற திட்டத்தில் நாகு சிக்குவானா, ஸோ நாகு கோர்ட்டில் போய் என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லி எஸ்எஸ்கே தாட்சாயணி 2 பேரும் ஜெயிலுக்கு போக வாய்ப்பு இருக்கா, இல்லை இந்த கேஸில் இருந்தும் எஸ்எஸ்கே தாட்சாயணி ஈஸியாக தப்பிச்சு அஞ்சலியை முட்டாளாக்கி திரும்பவும் கௌதம பழிவாங்கிறதுக்கு என்னலாம் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம்.